ரைட், கவனிங்க. களிமண் பென்சில் காரியத்தை வலுவுள்ளதாக பயன்படுகிறது. அதிகமாக களிமண் இருந்தால் பென்சில் கடினமாக இருக்கும். இதனால் தான் சில பென்சில்கள் நன்கு பசைப்பதில்லை. பென்சிலின் மீது பி என்ற எழுத்து இருந்தால் அது மிருதுவான பென்சில் என்று அர்த்தம். அதன் மீது எச் என்ற எழுத்து இருந்தால் அது கடினமான பென்சில் என்று அர்த்தம். இந்த கேள்வி நாங்க செஞ்சோமா? பி என்ற எழுத்தும் எச் என்ற எழுத்தும் குறிக்கும் விடயம் யாது என்று சொல்லி ஒரு கேள்வி செஞ்சோமா? இல்ல தானே? ஆ? இல்ல சார், எழுதல. ரைட், இப்ப எழுதிக் கொள்ளுங்களே. பென்சிலில் பென்சிலில் பி என்ற எழுத்தும் பென்சிலில் பி என்ற எழுத்தும் எச் என்ற எழுத்தும் பென்சிலில் பி என்ற எழுத்தும் எச் என்ற எழுத்தும் குறிக்கும் விடயங்கள் யாவை? குறிக்கும் விடயங்கள் யாவை? சொல்லுங்க, பி என்றது என்ன குறிக்குது? மிருதியானது சார். மிருதுவான பென்சில் என்று மிருதுவான பென்சில். எச் என்றது என்ன குறிக்குது? கடினமான பென்சில். கடுமையானது சார். ஓகே, எழுதுங்க. அதை எழுதி முடிச்சு கை உயர்த்துங்க. சார் கேள்வி கொடுத்த சார் பி பென்சிலில் பி என்ற எழுத்தும் எச் என்ற எழுத்தும் குறிப்பது யாது? பென்சிலில் பி என்ற எழுத்தும் எச் என்ற எழுத்தும் குறிப்பது யாது? எழுதி முடிச்சாக கை உயர்த்துங்க. ஜைனபும் ஹயாவும் எழுதிட்டீங்களா? ஓகேயா? ரைட். இப்ப அடுத்தது வாசிக்க போறேன்னு பாருங்க. மரம், காரியம், களிமண் இவை மட்டும் பென்சில் செய்ய போதுமா? இல்லை, இன்னும் சில பொருட்கள் தேவைப்படுகின்றன பென்சில் செய்ய. இவை தவிர பசை, கொழுப்பு ஆகியவை தேவைப்படுகின்றன. காரியம் தூள்களை ஒன்றாக இணைப்பதற்கு பசை தேவைப்படுகிறது. இந்த தூள்கள் எதுவும் பொழுது எழுதும் பொழுது தாளில் மீது எளிதாக படிவதற்கு கொழுப்பு தேவைப்படுகிறது. கொழுப்பு இல்லாமல் இருந்தால் பென்சில் மங்கலாகவும் ஒழுங்கற்றும் எழுதும். இவை மட்டுமல்ல, சாய பொருள்களும் பளபளக்க
பளபளக்கும் உலோகமான அலுமினியமும், சரியா, அலுமினியமும் தேவைப்படுகின்றன. சாயப்பொருள் பென்சிலுக்கு வர்ணம் தீட்ட பயன்படுகிறது. பென்சில் மீது எழுத்துக்களை பொறிக்க அலுமினியம் பயன்படுகிறது. சரியா? ரைட். இப்போ ஒரு வினா எழுதுங்க. பென்சில் செய்ய பயன்படும் பொருட்கள் எவை? பென்சில் செய்ய பயன்படும் பொருட்கள் எவை? சொல்லுங்க, என்னென்ன பொருட்கள் உண்டு? மரம், காரியம், களிமண், பசை, கொழுப்பு. அது மட்டுமா? சாய பொருள்கள், பளபளக்கும் உலோகமான அலுமினியம். எழுதி முடிச்சார்கள் கை வைத்துங்க. ரைட், ஓகே. முடிவாக இப்பொருள்களை எல்லாம் தொழிற்சாலைக்கு அனுப்பப்படுகின்றன. அங்கு இவை எவ்வாறு அவற்றுக்குரிய இடத்தை பெறுகின்றன? மரத்துண்டுகள் எப்படி ஒரே அளவுள்ள அறுகோண வடிவம் உள்ள சிறு சிறு குச்சிகளாக மாற்றப்படுகின்றன? இக்குச்சிகளுக்கு நடுவில் காரியம், களிமண், கொழுப்பு இவற்றின் கலவை எப்படி வைக்கப்படுகிறது? மேலே கூறிய பொருட்களிலிருந்து பென்சிலை செய்ய வேண்டுமானால் மனிதர்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் இப்பொருட்கள் கச்சா பொருட்களிலிருந்து மனிதனுக்குரிய உழைப்பின் உதவி இல்லாமல் தாமாகவே உண்டாகி விடுவதில்லை. ஆனால் எப்படி அவர்கள் வேலை செய்கிறார்கள்? எல்லாமே கையால் செய்வதாக இருந்தால் நீண்ட காலம் பிடிக்கும். மேலும் போதுமான அளவு பென்சில்கள் கிடையாது. மேலும் அந்த பென்சிலின் விலை மிகவும் அதிகமாக இருக்கும். அப்ப பென்சிலை எப்படி, இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி பென்சில் எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் எண்ணிக்கையை பார். கோடிக்கணக்கானவர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கோடிக்கணக்கான பென்சில்கள் தேவைப்படுகின்றன. எனவே இயந்திரத்தின் உதவி இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது. ஒரு பென்சில் தொழிற்சாலைக்கு நீ சென்றால் அங்கு பல அற்புதமான இயந்திரங்களை காணலாம்.
அவை மிக விரைவாக வேலை செய்பவை. 24 மணி நேரத்தில் 30 லட்சம் பென்சில்களை அவை உற்பத்தி செய்யும். பென்சில்களை நீளத்தின் வரிசையாக வைத்தால் அவை லெனின் கிராமத்திலிருந்து மாஸ்கோ வரை இருக்கும். தொழிற்சாலையின் ஒரு கோடி என்ன பக்கமா பல பொறிகள் இயந்திரங்கள் காரியத்தையும் களிமண்ணையும் ஒன்றாக சேர்த்து கலக்குகின்றன. பெட்டிகளில் அடுக்கப்படும் வேகத்தை கணக்கிடுவது கடினம். ஏனென்றால் இயந்திரங்கள் அவ்வளவு விரைவாக வேலை செய்கின்றன. களிமண்ணும் காரியமும் மரக்கட்டையும் உடனடியாக பென்சிலாக மாற்றப்படுவதில்லை. ஒரு இயந்திரத்திலிருந்து இன்னொரு இயந்திரத்துக்கு அவை மேற்கொள்ளும் பயணம் தொடர்ச்சியாக மாறுதலை குறிக்கும். களிமண்ணும் காரியமும் முதலில் தூளாக மாற்றப்படுகின்றன. பிறகு அச்சுக்கள் என்று சொல்லப்படும் உருளைகளாக மாற்றப்படுகின்றன. பின்பு நீளமான கருப்பு நிற இழையாக மாற்றப்படுகின்றன. இதையெல்லாம் ஏன் என்று முதலில் விளங்குவதில்லை. ரைட். இப்ப ஒரு கேள்வி போட்டுக்கொள்ளுங்கோ. தொழிற்சாலையில் பென்சில் எவ்வாறு உருவாகின்றது? தொழிற்சாலையில் பென்சில் எவ்வாறு உருவாகின்றது? சரியா? அதுக்கு இன்னும் விட இருக்கு. இப்ப நான் மார்க் பண்ணி இருக்கிறத முதலாவது எழுதி கொள்ளுங்க. சரியா? ஓகேயா? விளைஞ்சுதா பிள்ளைகள்? ஓ சார். சார் क्वेश्चन கொஞ்சம் ரிப்பீட் பண்றா. தொழிற்சாலையில் பென்சில் எவ்வாறு உருவாகின்றது?
ஓகே பிள்ளை சரியா? அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், ஹன்ஃபா ஓகேயா? ஓ சார். ம் தொடர்ந்து பாருங்க. இதற்கு இதெல்லாம் ஏன் என்று முதலில் விளங்குவதில்லை. இதற்கு காரணம் இதுதான். முதலில் களிமண்ணும் காரியமும் நன்கு அரைக்கப்பட வேண்டும். பின்பு அதனுடன் பசை சேர்க்கப்பட வேண்டும். இப்பொழுது அவை மறுபடியும் தூளாக்கப்பட வேண்டும். இத்தூளில் இருந்து பென்சில் காரியங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் இத்தூள்களுக்கு இடையே காற்று குமிழ்கள் அழுக்கு பொருள்களும் இருக்கின்றன. இவை நீக்கப்படாவிட்டால் பென்சில் கரியம் நொறுங்கும் காரியம் நொறுங்கும் தன்மை உள்ளதாக இருக்கும். பென்சிலை அடிக்கடி சீவ வேண்டி இருக்கும். காற்று துகள்களை நீக்க இத்தூள்களை அதிக அழுத்தத்தில் உட்படுத்துகிறார்கள். இதற்கு ஒரு வகை இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயந்திரத்திலிருந்து தான் அச்சுக்கள் என்று சொல்லப்பட்ட தடிப்பான கரிய உருளைகள் வெளிவருகின்றன. இப்ப நீங்க எழுதினத்தோட இதையும் சேர்த்து எழுதிக் கொள்ளணும். சரியா? ஓகேயா? அந்த கேள்விக்கான விடையாக இதையும் சேர்த்து எழுதிக் கொள்ளணும். எழுதுறீங்களா? பேசணும். ஓகே ம் ஓகே சார்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன செய்யணும்? யாரு? ஹயாவா? ஷைமா. சரிம்மா, நேரத்தோட கேள்வி கொடுத்துருக்கிற மகள் அதை கண்டினியூவா தான் இது எழுத சொல்லியிருக்கு. நீங்க லேட்டாக ஜாயின் பண்ணீங்க. ஓ சார். ரெக்கார்டிங்கை பார்த்து செய்யுங்க. ஓகே ஆமா. ஓகே சார். எழுதி முடிச்சிட்டீங்களா? ஜெய்னப், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம். ஜெய்னப் ஓகேயா? அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் முடிச்சா? இல்ல சார். ரைட். ஜெய்னப், பிறகு எழுதி கொள்ளுங்க அந்த விடையா. இன்னைக்கு அழுக்குகளை நீக்க இந்த அச்சுக்கள் மிகவும் நேர்த்தியான சல்லடை ஒன்றின் மூலமாக செலுத்தப்படுகின்றன. அழுக்கு பின் தங்குகின்றது. மிகவும் நுணுக்கமான கரிய தூள்கள் சல்லடையிலிருந்து சிறிய இலைகளாக வெளிவருகின்றன. இவற்றிலிருந்து புதிய அச்சுக்கள் காற்று குமிழ்களும் நீங்கியவையாக உள்ளன. இந்த அச்சுக்கள் தான் பென்சிலுக்கு பயன்படும் காரிய குச்சிகளாக மாற்றப்படுகின்றன. ஆனால் தடிப்பான அச்சிலிருந்து எப்படி ஒரு மெல்லிய குச்சியை தயாரிக்க முடியும்? உண்மையில் இது மிகவும் எளிதானது. இந்த அச்சு ஒரு சிறு துளையின் வழியாக செலுத்தப்படுகிறது. இவ்வளவு பெரிய அச்சு எவ்வளவு அந்த சிறு கதவின் வழியாக செல்ல முடியும் என்று கற்பனை செய்வது கூட கடினம். ஆனால் அது உண்மையில் நடைபெறுகிறது. அவ்வாறு செலுத்தும் பொழுது அது மிகவும் மெல்லியதாக மாறுகிறது. இப்பொழுது மெல்லிய நீண்ட குச்சி ஒன்று கிடைக்கிறது. இந்த இலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படுகிறது. இலை என்றால் நூல் மாதிரி இருக்கிறதா? நூலுக்கு தான் இலை என்று சொல்றோம், சரியா? வெட்டப்படுகிறது. இவை மிருதுவானவை. ஆனால் இவற்றை பென்சிலின் பயன்படுத்த முடியாது. இவை வலுவுள்ளவையாக மாற வேண்டும். அதற்காக இவற்றை உலை ஒன்றில் வைத்து சுட்டு உலர்த்த வேண்டும். அதற்கு பிறகு இத்துண்டுகள் நன்கு எழுதுவதற்காக அவற்றை கொழுப்பில் ஊற வைக்க வேண்டும். பென்சிலில் வைக்கப்பட்டிருக்கும் கரிய குச்சிகள் மாறுவதற்கு முன்னால் கரியம் எத்தனை மாறுதல்களுக்கு உட்படுகிறது என்பதை பார். இதற்கு இடையில் பைன் மரத்துண்டுகள் பல மாறுதல்களுக்கு உட்படுகின்றன. மிக விரைவாக இயங்கும் இயந்திரங்கள் சம அளவுள்ள சிறு பலகைகளாக இவற்றை வெட்டுகின்றன. ஒவ்வொரு பலகையிலும் 6 சிறு தவாளிப்புகள் உள்ளன. அவற்றின் கரிய குச்சிகள் வைக்கப்படுகின்றன. முடிவாக சைபீரிய காரியமும் உக்ரேனிய களிமண்ணும் சைபீரிய பைன் மரங்களை சந்திக்கின்றன. கரிய குச்சிகள் இந்த பலகையில் உள்ள தவாளிப்புகளில் நுழைந்து கொள்கின்றன. இதற்கு பிறகு அதே அளவுள்ள தவாளிப்புகளோடு கூடிய பலகை ஒன்று முதல் பலகையை மூடுகின்றது.
இரு பலகைகளும் இப்பொழுது ஒட்டப்படுகின்றன. ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ள 6 பென்சில்கள் உருவாகின்றன. இவை ஒவ்வொன்றும் தனியாக வெட்டப்பட வேண்டும். ஓர் இயந்திரம் அறுகோண வடிவமுள்ள குச்சிகளாக அவற்றை வெட்டுகிறது. அப்பொழுது ஒவ்வொரு பென்சிலும் நடுவில் கரியம் உள்ளது. கரடுமுரடான வர்ணம் பூசப்படாத இந்த குச்சி பென்சில் தான். ஆனால் இது அழகிய பென்சில் அல்ல. இது கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டுமானால் இந்த பளபளப்பாக்கி வார்னிஷ் பூச வேறு சில இயந்திரங்களுக்கு அனுப்ப வேண்டும். கடைசியில் இந்த பென்சில் ஓர் இயந்திரத்துக்கு அனுப்பப்படுகிறது. அங்கு இதில் காகிதம் போன்று மெல்லிய அலுமினிய ரேக்கு சுற்றப்படுகிறது. முடிவாக அதன் மீது முத்திரையும் அடையாள குறிப்பும் பொறிக்கப்படுகின்றன. பென்சிலின் மீது உள்ள பளபளக்கும் எழுத்துக்கள் தொழிற்சாலையில் பெயரை தெரிவிக்கின்றன. இப்பொழுது ஒரு பென்சில் தோன்றிவிட்டது. அதற்கு பெயரும் கொடுத்தாயிற்று. அந்த பென்சிலின் தொழிற்சாலையிலிருந்து புறப்பட தயாராக இருக்கிறது. பென்சிலின் மேற்பகுதியை பார். அதனுடைய இரு பகுதிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. தொழிற்சாலையில் அது அடைத்த மாறுதல்களுக்கு இது ஒரு அடையாளம். ஒரு பென்சில் செய்வது இவ்வளவு கடினம் என்பது இப்பொழுது உனக்கு தெரிகின்றதல்லவா? நீ எழுதுவதற்கும் வரைவதற்கும் எண்ணற்ற திறமைசாலிகள் அவர்களுடைய உழைப்பை தானமாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பட்டியல் பின்வருமாறு: சைபீரியா உள்ள மரப்பெட்டிகள், காரிய தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள், உக்ரைனில் மண்ணெடுப்பவர்கள், மாஸ்கோ பென்சில் தொழிற்சாலையில் உள்ள தொழிற்சாலைகள், ரயில் அலுவலர்கள், இயந்திரங்கள் அமைத்தவர்கள், கொள்ளர்கள். இப்படி எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? ஒரு பென்சில் தயாரிப்பதற்கு அவங்க உதவி கொண்டு இருக்கிறாங்க. ரைட். இப்போ ஒரு வினா எழுதுங்க. பென்சில் தயாரிப்புக்கு உதவியாக இருப்பவர்கள் யாவர்? பென்சில் தயாரிப்புக்கு உதவியாக இருப்பவர்கள் யாவர்? எழுதி கொள்ளையிலுமா விடைய? ஓ சார். சொல்லுங்க சைமா, யார் யாரு? சைபீரியாவில் உள்ள மரம் வெட்டிகள், சுரங்கத் தொழிலாளர்கள், உக்ரைனில் களிமண் எடுப்பவர்கள், மாஸ்கோ பென்சில் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளிகள், ரயில் அலுவலர்கள், இயந்திரங்களை அமைத்தவர்கள், கொள்ளர்கள். ஓகே, எழுதி கொள்ளுங்க. சார், கொஸ்டினை கொஞ்சம் ரிப்பீட் பண்றோம்டா. யாரு அது? அம்ராவா? இல்ல சார், ஹயா சார். ஐயா, என்ன நாங்க பென்சில் என்ன கேள்வி தந்தோம் சொல்லுங்க. பென்சில் தயாரிப்புக்கு உதவியாக இருப்பவர் யாவர்? ஓ, பென்சில் தயாரிப்புக்கு உதவியாக இருப்பவர்கள் யாவர்? ஐயா, ஓகேயா? ஓகே சார், தேங்க்யூ.
ரைட். கவனிங்க பிள்ளைகள், எழுதிட்டீங்களா? ஓகேயா? ஓகே சார். ஆனால் பென்சில் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்று நாங்கள் உனக்கு சொல்லவே இல்லை. இப்பொழுது இருப்பதைப் போல பழங்காலத்தில் பென்சில் கிடையாது. ஓவியங்கள் படம் வரைய ஓவியர்கள் படம் வரைய வெள்ளி குச்சிகளை பயன்படுத்தினர். அது தாளில் நன்றாக பசைக்காது, மேலும் அதை பிடிப்பது கடினம். அதை தோல் உறையில் இட்டு பயன்படுத்தினர். குச்சிகள் முனை மழுங்கியவுடன் அந்த தோல் கிழிக்கப்பட வேண்டி இருந்தது. இப்ப இன்னொரு கேள்வி எழுதுங்க. முற்காலத்தில் பென்சில் எவ்வாறு இருந்தது? முற்காலத்தில் பென்சில் எவ்வாறு இருந்தது? எழுதலுமா? ஓகே பிள்ளைகள்? சார் இனமாருக்கு கொஞ்சம் கேள்வி சொல்லலுமா? முற்காலத்தில் பென்சில் எவ்வாறு இருந்தது? அதுக்குத்தான் இந்த விட நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். முற்காலத்துல பென்சில் எப்படி இருந்துச்சு? சரியா? ஓகேயா? ஓகே சார். ரைட். எல்லார்டையும் புக் இருக்குதான், இதை எழுதி எடுத்துக்கொண்டு அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே சார். வாலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஜஸாக்கல்லாஹ். வணக்கம் சார். ஜஸாக்கல்லாஹ் சார்.